வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சிஎம் விஜய் சமூக நீதித்துறையின் கீழே நடந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன உத்தரவு பிறப்பிச்சிருக்காருன்னா, வேலைவாய்ப்பு மற்றும் பதவி உயர்வில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இடஒதுக்கீடை அமல்படுத்தணும் அப்படின்னு சிஎம் விஜய் உத்தரவிட்டதாக செய்திகளை பார்க்குறோம். இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது, நாளைக்கு பொள்ளாச்சியில் வி த லீடர்ஸ் இயக்கத்துடைய முதல் மாநாடு நடக்குதுல்ல. இப்போ அந்த சுமந்த் சி ராமன், கல்யாண் ராமன் இவங்கெல்லாம் என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா, இதுக்கெல்லாம் ஃபண்டு யார் கொடுக்குறது, எங்கேருந்து இதுக்கெல்லாம் காசு வருது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. வி த லீடர்ஸ் இயக்கத்தில் 19 லட்சம் வாலண்டியர்ஸ் இருக்காங்க. இன்றைக்கி தான் 19 லட்சத்தை கிராஸ் பண்ணியிருக்கு அதிகாரப்பூர்வமாக. 19 லட்சம் பேர் இருக்காங்க. அவங்க காசை போட்டு ஒரு மாநாடு நடத்த முடியாதா? எதுக்காக இவ்வளவு வன்மம் அண்ணாமலைக்கு எதிராகவும் அண்ணாமலையுடைய இயக்கத்துக்கு எதிராகவும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சுமந்த் சி ராமன், கல்யாண் ராமனை பொதுமக்கள் வறுத்தெடுத்துக்கு இருக்காங்க. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? திருவண்ணாமலை கோவில் கிழக்கு ராஜகோபுரம் எதிரில் அறநிலையத்துறை சார்பில் 6,40,00,000 மதிப்பீட்டில் வணிக வளாகம் கட்ட கடந்த டிஎம்கே கவர்மெண்ட் அரசாணை வெளியிட்டாங்களே, அந்த அரசாணையை வாபஸ் பெற இருக்கும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் இந்து சமய அறநிலையத்துறை தெரிவிச்சிருக்காங்க. கடந்த டிஎம்கே ஆட்சியில் எடுக்கப்பட்ட இந்த முடிவுக்கு அப்போவே பயங்கரமான எதிர்ப்பு வந்துச்சு. நிறைய பேர் கோர்ட்டில் கேஸ் எல்லாம் போட்டாங்க. அந்த கேஸில் தான் இந்து சமய அறநிலையத்துறை நாங்கள் வாபஸ் வாங்க போகிறோம் அரசாணையை அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ராஜகோபுரத்துக்கு பக்கத்திலேயே ஹைட்டாக வணிக வளாகம் கட்டப்பட்டுச்சுன்னா ராஜகோபுரம் மறைக்கப்படாதா? இந்துக்களுடைய உணர்வு இதில் புண்படும்ல. ராஜகோபுரத்தை மறைச்சு வணிக வளாகம் கட்டுறதா அப்படிங்கிற அடிப்படையில் தான் கடும் எதிர்ப்பு முன்வைக்கப்பட்டுச்சு. நல்ல வேளை இப்போ டிவிகே கவர்மெண்ட்டுடைய அறநிலையத்துறை நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாபஸ் வாங்கக்கூடிய இந்த முடிவு வரவேற்கத்தக்கது. 650 மருத்துவ இடங்களை தமிழகம் இழக்க போகுது. 3 மருத்துவக் கல்லூரிகள் டீம்டு யூனிவர்சிட்டி அந்தஸ்தை பெற்றதால் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லியிருந்தார்ல. அப்போ எல்லாருமே மலையை பாராட்டினாங்க. எந்த பொலிட்டீஷியனும் இதை எடுத்து பேசவே இல்லை அப்படின்னு பொதுமக்கள் பாராட்டினாங்க. இதை தாங்கிக் கொள்ள முடியாத தமிழக பாஜக டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த நியூஸ் இது. அதை அண்ணாமலை காப்பி பேஸ்ட் பண்ணி அவருடைய சோசியல் மீடியாவில் போட்டிருக்காரு. இதெல்லாம் ஒரு பெருமையா அப்படின்னு சொல்லிட்டு வைத்தறிச்சல்ல பேசினாங்க. உடனே பொதுமக்கள் சொன்னாங்க, அந்த காப்பி பேஸ்ட்டை நயினார் நாகேந்திரன் பண்ணியிருக்க வேண்டியதானே, இல்லை தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய வேற தலைவர்கள் பண்ணியிருக்க வேண்டியதானே, இல்லை எம்கே ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, சீமான் இவங்க முதல்ல பண்ணியிருக்கலாமே, யாருமே பண்ணலை, மலை தானே பண்ணாரு அப்படின்னு பொதுமக்கள் வட்டியும் முதலுமா பதிலடி கொடுத்தாங்க. இப்போது டிஆர்பி நடத்தின அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான தேர்வில் குளறுபடி நடந்திருக்கு அப்படின்னு அண்ணாமலை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. இப்போது நயினார் கும்பலை டேக் பண்ணி அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸு கலாய்க்கிறாங்க. இப்போ இது எந்த பத்திரிகையிலிருந்து வந்துச்சு அதையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி கட்டிக்கோங்க அப்படின்னு அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸு கலாய்க்கிறாங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.